உயிர்ச்சீர் கதாசிரியர் பொள்ளாச்சி அபி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மகள் வளர்மதியின் தீர்மானமான பதிலில் அசந்து போனார் சிதம்பரம். இத்தனைக்கும் மாப்பிள்ளையாக வரப்போகிற வீரமுத்து பேரூர் வட்டாரத்தில் பெரிய சந்தையான புலுவப்பட்டி சந்தையில் வாழை இலை கட்டுகளை விற்கும் சிறிய கடை வைத்துள்ளான். வீட்டில் ஒரே பிள்ளை, அம்மா மட்டும்தான். வேறு எந்த பிக்கல் படுங்களும் இல்லாத ஓரளவு வசதியான இடம்தான். பெண் பார்க்கவென்று வந்தபோதே பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, வளருக்கிட்டையும் சம்மதமான கேட்டு சொல்லுங்க என்றவன், கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலா ஒன்றும் வேண்டாம், என்ன முடியுமோ அதை செய்யுங்க போதும் என்று கூட சொல்லிவிட்டான். அவனது தாயும் கூட வந்த உறவினர்களும் அதனையே ஆமோதித்து விட்டு சென்றனர். சிதம்பரத்தின் மனைவி கோமதிக்கும் இந்த சம்பந்தத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வளவு தோதான இடம் இன்னொன்று அமையவா போகிறது, இந்த பெண் ஏன் அதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள் என்று வளர்மதி மீது மிகுந்த கோபமும் வந்தது சிதம்பரத்திற்கு. ஒருவேளை காதல் கீதல் என்று ஏதாவது அவ்வாறு யோசித்த சிதம்பரத்திற்கு அதற்கான சாத்தியமே இல்லை என்றும் புரிந்தது. 10வது வரை மட்டுமே படிக்கச் சென்று வந்தவளை கல்லூரியில் சேர்க்க வசதி இல்லை என்று படிப்பை நிறுத்திவிட்டவர்தான். மற்றபடி இந்த 4 வருடங்களில் கோவிலுக்கும் தாங்கள் அழைத்து போகும் இடங்களுக்கும் தவிர அவள் வெளியே தனியே எங்கும் செல்வதில்லை. தன்னுடன் தோட்டத்திற்கு வருவாள். ஆடு மாடுகள் உள்ள பட்டியை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வாள். அவைகளோடு கொஞ்ச நேரம் கொஞ்சி கொண்டிருப்பாள். அவர்களுக்கு இருக்கும் ஒரே சொத்தான அரை ஏக்கர் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த தக்காளி செடிகளுக்கு தண்ணீர் விடுவாள். பின்னர் அங்கிருந்த 5 மாமரங்களை சுற்றி வருவதும் மாங்காய் மாம்பழம் என்று பறித்து தின்பதும் அதன் நிழலில் அமர்ந்து சில நேரம் புத்தகங்கள் படிப்பதையும் தவிர வேறு வித்தியாசமான நடவடிக்கைகள் எதையுமே கண்டதில்லை. பின் ஏன் இவள் பிடிவாதம் பிடிக்கிறாள்? விவசாயம் செய்கிறேன் என்று நிறைய கடன்கள் உள்ள அப்பனிடம் போதுமான அளவு பணங்காசு வசதி இல்லை. இப்போது எதற்கு கல்யாணம் என்று யோசிக்கிறாளோ? தடபுடல் இல்லாத கல்யாண ஏற்பாடு என்றாலும் குறைந்தது 50,000 வேண்டும். தாலி மாலை புழங்குவதற்கு கொஞ்சம் பாத்திர பண்டங்கள், புதிய பாய் தலையணை, பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் துணிமணி, இதுக்கு 50,000 தாராளம். அந்த பணத்திற்கும் தோட்டத்தில் உள்ள மாமரங்களையும் 3 ஜோடி ஆடுகளையும் 2 கறவைகளையும் விலை பேச யாவரிடமும் சொல்லியாயிற்று. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு சம்மதிக்க இவளுக்கு கசக்குது. சிதம்பரத்தின் மனம் கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் விழிக்கலாயிற்று. என்னவாயிருக்கும்? அலைபாயிர மனதுடன் இப்போதும் வளர்மதியை பார்த்து கொண்டிருந்தார் சிதம்பரம். தகப்பனை பொருட்படுத்தாத வளர்மதி தன் பாட்டுக்கு பட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சாணியை வழித்து உரக்குழியில் கொண்டு போய் போட்டுவிட்டு ஆடுகளுக்கு புல்லும் தலைகளையும் கட்டி தொங்க விட்டுவிட்டு மாடுகளை குளிப்பாட்ட துவங்கிவிட்டாள். அவள் செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கும் சுத்தமும் இருக்கும். அந்த விஷயத்தில் மகளை நினைத்து எப்போதும் அவருக்கு பெருமையாகத்தான் இருந்தது. இடுப்பில் இருந்த வெற்றிலை சீவலை எடுத்து வாயில் அடக்கியபடியே வளர்மதியை நோட்டமிட்டவருக்கு ஒருவேளை உடல் ரீதியாய் அவளுக்கு எதுவும் பிரச்சனை கோளாறு இருக்குமோ, மாலையில் மனைவியிடம் சொல்லி விசாரிக்க சொல்ல வேண்டும் என எண்ணமிட்டவருக்கு காலையில் குடித்த கப்பங்குள் லேசாக அயர்வை தர பட்டிச்சாலையில் போட்டு வைத்திருந்த நார்க்கட்டிலில் சரிந்தவர் அப்படியே கண்மூடினார். இரவு படுக்கையறைக்கு வந்து தரையில் பாயை விரித்து கொண்டிருந்த கோமதியிடம் அதற்காகவே காத்திருந்த சிதம்பரம், நம்ம வளருக்கு உடம்பிலே ஏதும் பிரச்சனையா, ஏன் கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதம் பிடிக்கிறா, உங்ககிட்ட ஏதும் சொல்லி இருக்காளா? அதை முதல்லையே கேட்டுட்டனுங்க. அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு மனசுல ஏதும் பயம் இருக்குதோன்னு நினைச்சு அப்படியெல்லாம் பயப்பட ஒண்ணுமே இல்லை. இது சாதாரணமான விஷயம்தான்னு தைரியம் கூட சொல்லி இருக்கேனுங்க. அப்படியும் அந்த கழுதை ரொம்ப பிடிவாதமா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், இன்னும் 4-5 வருஷம் போகட்டும்னே சொல்லுது. இதுக்கு மேல அவகிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கும் விளங்கலீங்க. சின்ன பிள்ளையா 2 அடி போட்டு மிரட்டி வைக்க, நாளான்னைக்கு புதன்கிழமை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயம் பண்ணிக்க வாரோம்னு வேற சொல்லி இருக்காங்க. இவ அதுக்குள்ள மனசை மாத்திக்கிட்டா பரவாயில்லையேன்னு தான் இருக்கு. நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ யாருக்கு தெரியும்? கோமதியின் பெருமூச்சில் வெக்கையும் துயரமும் வெளிப்பட்டது. ஏதாவது சொன்னாதானே இன்ன பிரச்சனையை இப்படி தீர்க்கலாம்னு சொல்ல முடியும். ஒரு இளவையும் சொல்லாட்டி மனுஷன் என்ன பண்ண முடியும்? கோபமும் மிகுந்த மனச்சோர்வும் சிதம்பரத்தை ஆட்டி வைக்க அப்படியே உறங்கி போனார் சிதம்பரம். புதன்கிழமை காலை நல்ல நேரத்தில் நிச்சயதாம்பலம் நல்லபடியாக முடிந்தது. கை நனைக்கும் விருந்தின் போதும் வளர்மதியின் முகம் உம்மென்று இருந்ததை கவனிக்க தவறவில்லை வீரமுத்து. அவன் மனதுக்குள் ஏதோ நெருடியது. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லையோ? மாமாவிடம் அவளது விருப்பத்தை கேட்க சொல்லியிருந்தேனே, அவர் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லவில்லையே, அவளிடம் நேரடியாக கேட்டுவிடலாமா? அதான் சரி. எண்ணமிட்டவன் தக்க சமயம் பார்த்திருந்தான். பொதுவான விஷயங்கள் குறித்து உறவினர்கள் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தனர். இதுதான் சரியான நேரம். வீரமுத்து சிதம்பரத்திடம் சென்று, வளர்மதி கிட்டே 2 வார்த்தை பேசணும் மாமா. சிதம்பரம் திடுக்கிட்டார். தனியா பேச விட்டா இவ பாட்டுக்கு கல்யாணத்துல எனக்கு இஷ்டமில்லைன்னு உளறி கொட்டு நான் என்ன பண்றது? அவ விவரமில்லாம
இல்லாம சொல்றதை நம்பி மாப்பிள்ளைய முடிவை மாத்திக்கிட்டா நல்ல சம்பந்தம் கையை விட்டு போயிருமே. அப்படி பொண்ணுகிட்ட பேசுறது நம்ம வழக்கம் இல்லைங்களே. அவருடைய குரல் மிக பலவீனமாக வெளிப்பட்டது. அவருக்கே தெரிந்தது. மேலும் மாப்பிள்ளை தவறாக எதுவும் எண்ணிவிடக் கூடாது என்ற பயமும் இருந்தது. ஆனால் வீரமுத்து அப்படியெல்லாம் எதையும் கருத்தில் கொள்ளவில்லை. அதெல்லாம் சரிதான் மாமா, காலம் பூரா கூட வாழ போற பொம்பளை ஒரு வார்த்தை கேட்டுட்டா அவளுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லட்டுமே மாமா, அதனால தப்பு ஒன்றும் வந்துடாது. கேட்காம விட்டதாலேயே நிறைய பிரச்சனை, கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றதை தவிர்த்து விடலாமே. வளர்கிட்ட சொல்லி 2 நிமிஷம் வெளிப்பக்கமா வர சொல்லுங்க மாமா என்றபடியே வீரமுத்து வீட்டின் பின்பக்கம் உள்ள சப்போட்டா பழ மரத்தின் நிழலை நோக்கி நடக்க துவங்கி விட்டான். குடுகுடுவென்று சமையலறைக்குள்ளே ஓடிய சிதம்பரம் கோமதியிடம் விஷயத்தை சொல்ல அவளுக்கும் பதட்டம் தொற்றி கொண்டது. அவளும் இப்படியொரு சூழல் வருமென்று எதிர்பார்க்கவில்லையே. சரி, ஆகிறது ஆகட்டும், நம்ம மான நம்ம புள்ள கையிலன்னு அவளுக்கும் தெரியாமையா இருக்கும். நல்லபடியா உன் முடிவை சொல்லிருன்னு ஒரு வார்த்தை நம்ம கடமைக்கு சொல்லிடுவோம். அப்புறம் நம்ம விதிப்படி நடக்கட்டும் வாங்க. கோமதியின் அபார துணிச்சலை கண்டு அந்த நேரத்திலும் வியப்பாயிருந்தது சிதம்பரத்திற்கு. ஆழ்ந்த யோசனையுடன் தோட்டத்து ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த வளர்மதியிடம் வீரமுத்துவின் விருப்பத்தை சொல்லவும் அவர்களுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. இவள் பாட்டுக்கு சூழல் தெரியாமல் கத்துவாளோ, தனது எண்ணத்தை விட்டு கொடுக்காமல் பிடிவாதம் பிடிப்பாளோ. வளரு, இங்க பாருமா, மனதை திடப்படுத்தி கொண்டு கோமதி அழைத்தாள். வெடுக்கென்று திரும்பிய வளர்மதியின் முகம் கடுகடுவென்றுதான் இருந்தது. என்ன? பார்வையிலே அவள் கேட்ட கேள்வியில் கோபம் கொப்பளித்தது. இல்ல, மாப்பிள்ளை உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணுமாம். பேச விருப்பமானு கேட்க சொன்னாரு. சிதம்பரம் பம்மிக்கொண்டே சொல்ல வளர்மதியின் முகத்தில் எதற்கு என்ற கேள்விக்குறி பிரதிபலித்தது. ஏதோ யோசனையும் தொடர்ந்தது. சில வினாடிகள் திகிலுடன் அமைதியாக கழிந்தது. அவள் முகத்தின் போக்கை பார்த்தபடியே கோமதியும் சிதம்பரமும் காத்து கொண்டிருந்தனர். வளர்மதி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தது போலிருந்தது. சரி, பேசுறேன்ப்பா. வளர்மதி அமைதியை கலைத்தாள். சரி கண்ணு, எங்க கௌரவத்தை எல்லாம் நீ பேசுறதுலே தான் இருக்கு. உன்றதுக்கு சோறு இல்லைனாலும் மான மரியாதையோட ஊருக்குள்ளே நடந்துட்டு இருக்கோம். தலை குனிய வச்சுக்கிறாதேமா, அப்புறம் நாங்க உசுரோட இருக்கிறதுலே அர்த்தமில்லாம போயிரும். அவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும். கோமதியின் வார்த்தைகளை காதில் வாங்கியபடியே வீரமுத்துவை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் வளர்மதி. அந்த மர நிழலில் துவைக்கும் கல் மீது உட்கார்ந்திருந்த வீரமுத்து தான் எழுந்து கொண்டு அவளை உட்கார சொல்லி கை காட்டுவதும் அவள் மறப்பதும் தெளிவாக தெரிந்தது. அதற்கு பின்னர் அவர்கள் பேசிக் கொண்டது காதில் விழவில்லை. வளர்மதி முகத்தில் மிக திருப்தியாக நிலவிய புன்சிரிப்போடு திரும்பி வீட்டை நோக்கி வருவது தெரிந்தது. கோமதிக்கும் சிதம்பரத்திற்கும் இருப்பு கொள்ளவில்லை. அவள் தங்களை நெருங்கியதும் என்னம்மா சொன்னே? இருவரின் குரலிலும் தெரித்தது ஆர்வம். ஒண்ணுமில்ல போமா என்று சொன்னபடியே உள்ளறைக்கு ஓடினாள் வளர்மதி. அப்பாடா, ஏதோ நல்லது நடந்திருக்கிறது. தாங்கள் 10 நாளாக மேற்கொண்ட முயற்சியை 10 நிமிடத்தில் நிறைவேற்றி விட்டார் மாப்பிள்ளை. மானசீகமாக மனதுக்குள் கும்பிட்டு கொண்டார் சிதம்பரம். காலை மணி இன்னும் 6 தாண்டவில்லை. தோட்டத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தார் சிதம்பரம். கோமதி குடிக்க ஏதாச்சும் கொண்டு வா. ஆத்தா தக்காளி செடியெல்லாம் உரம் வைக்க ஆளுகளை இன்னைக்கு வர சொல்லி இருக்கு. அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்ன நாம போய் நிக்கணும் இல்ல. ஏதோ வந்துட்டேனுங்க. சமையல் அறையிலிருந்து கோமதி சொல்லி கொண்டிருந்த அதே சமயம் அண்ணே அண்ணே என்று வாசலில் குரல் கேட்டது. இதோ வந்துட்டனப்பா என்றபடி வெளியே வந்த சிதம்பரம் 4 பேர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். யாருப்பா, என்ன வேணும்? அண்ணே, நம்ம மரக்கடை முதலாளி கணபதி ஐயா அனுப்பிவிட்டிருக்காங்க. அவர்களின் கைகளில் கோடாரி, கயிறு, வெட்டறிவாள் என இருந்ததை கண்ட சிதம்பரம், நம்ம வீட்டுக்கு மேற்கால போற இட்டேரி வழியா மெதுவா போயிட்டு இருக்காங்கப்பா. கொஞ்சம் தொலை போய் வடக்கே திரும்பினா நம்ம தோட்டம் தான். நடங்க வந்துடுறேன் என்ற சிதம்பரம் திடீரென்று நினைவு வந்தவரா, ஏன்பா உங்களுக்கெல்லாம் மத்தியான சோறு நம்ம வீட்டிலேயே சொல்லிடட்டுமா? வேணாங்கய்யா, நாங்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது டீயோ காபி தண்ணியோ கொடுங்கய்யா, அது போதும் என்றபடியே அவர்கள் வீட்டின் பின்புறம் நோக்கி நடக்க துவங்கினார். சிதம்பரம் தோட்டத்திற்கு சென்றபோது மரம் வெட்ட வந்த ஆட்கள் யாரோ ஒரு மனிதனிடம் நின்று பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அருகே ஒரு மோட்டார் சைக்கிளும். அட, யார் அது? நம்ம மாப்பிள்ளையா? இவர் இங்கே என்ன பண்றார்? சிதம்பரத்தை கண்டவுடன் ஆட்கள் முந்திக் கொண்டு சொன்னார்கள், மரங்களை வெட்ட வேணாம்னு இவர் சொல்றாருங்க. அவர்களின் குரலை தொடர்ந்து திரும்பிய வீரமுத்து, வாங்க மாமா, கல்யாண செலவுக்குன்னு தானே மரங்களை வெட்டி விற்கணும்னு நினைச்சீங்க, அது வேணாம். அது இல்லாம அந்த வேலியோரம் இருக்கிற 4 பனை மரம், ஆடு மாடு கோழியும் கூட இப்ப இருக்கிற மாதிரியே அப்படியே எனக்கான கல்யாண சீரா இருக்கட்டும். எனக்கான கல்யாண சீரா இருக்கட்டும் மாமா. இது என்னோட ஆசை மட்டும் இல்லை, வளர்மதியும் நிச்சய தண்ணிக்கும் இதான் சொல்லிச்சு. என்னோட வருங்கால பொண்டாட்டியோட வார்த்தையை நான் மீற முடியுமா மாமா? அதான் வெட்டுறதை நிறுத்த சொல்லிட்டேன். நீங்க கல்யாண செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். புன்சிரிப்போடு சொன்ன வீரமுத்துவின் வார்த்தைகளில் இருந்த குளுமையை அள்ளி கொண்டு வந்த மாமரங்களின் காற்று சிதம்பரத்தை சில்லிட செய்து கொண்டிருந்தது.